ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் டேட்டா டைப்ஸில் சீக்வன்ஸ்னால் என்னன்ற பார்க்குறோம். அதில் வர சப் டேட்டா டைப்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து பைத்தான் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதில் வந்து நம்பர்ஸ்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதில் வந்து என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த நம்பர்ஸில் வந்து 4 சப்டிவைட் ஆகிருக்கு: இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் பூலியன். இது 4மே என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கிறது. ஒரு வேல்யூஸை கொடுத்துக்குன்னா அது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கணுன்னா எப்படின்றத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து அந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கலாம் பாருங்கள். கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். இதில் வந்து சிங்கிள் வேல்யூஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ எனக்கு மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோடைய நேமை ஸ்டோர் பண்ணணும். உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய நேமையும் 60 ஸ்டூடெண்ட் நேமையும் ஸ்டோர் பண்ணணும். இல்லைனா 60 ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்டர் நம்பரையும் ஒரே நேமில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், இன்டிஜர் ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு ஒருத்தர் ரெஜிஸ்டர் நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அதே போல் 60 ஸ்டூடெண்ட்னா 60 வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? ரெஜிஸ்டர் நம்பர் 1 ஈக்குவல் டு ரெஜிஸ்டர் நம்பர் 2 ஈக்குவல் டு ஸ்டோர் பண்ணால் நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம். இதை வந்து எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் நம்போது தான். எல்லாருமே ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இன்டிஜர் டேட்டா டைப் தான். ஒருத்தனுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இன்டிஜராக வந்து அடுத்த பையனுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஸ்ட்ரிங்காக வரப்போகிறதில்ல. எல்லாருக்கும் சேம் டேட்டா டைப் தான். அப்படின்னும்போது நம்ம எப்படி வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஒரே நேமில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நீங்கள் அரே கான்செப்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போது ஓகே, ஸ்டோர் த ஹோமோஜீனியஸ் ஐட்டம், மல்டிபிள் ஐட்டம்ஸ் தான் ஒரே நேமில் ஸ்டோர் பண்ணுறது அரேவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அதே போல் வந்து நம்ம பைத்தானில் வந்து என்ன டேட்டா டைப் வந்து யூஸ் ஆகுது மல்டிபிள் வேல்யூஸை ஒரே நேமில் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னும் போது சீக்வன்ஸ்ன்ற ஒரு டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸில் வந்து என்னெல்லாம் சப்டிவைட் வருது ஓகேன்றதை இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதே போல் வந்து ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பாருங்கள். பைத்தான் சீக்வன்ஸ் இஸ் எ ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் where each item is indexed by an integer. கிளியராக சொல்லிட்டான். ஆர்டர்ட் சீக்வன்ஸ்ன்றது ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ வந்து 60 ஸ்டூடெண்ட்டை வந்து நேமு, 60 ஸ்டூடெண்ட்டோடைய நம்பர், அதுதான் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம். உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், சார் நான் ரெஜிஸ்டர் நம்பர்னு போட்டுட்டு 60 ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்டர் நம்பரையும் போட்டுடுறேன், எப்படி சார் நான் அது வந்து இந்த ஸ்டூடெண்ட் இது தான் பண்ணணுன்னா எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறதுன்னா அதுக்கு தான் இண்டெக்ஸ்டு பை அன் இன்டிஜர். இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் 0ன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடது, ரெஜிஸ்டர் நம்பர் 1னா செகண்ட் ஸ்டூடெண்ட். இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு அது எந்த ஸ்டூடெண்ட்டோட இது. அதே போல் இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட் நேம் ஆஃப் 5னா 5th ஸ்டூடெண்ட்டோடைய நேமு. ஓகே, இதுதான் வந்து ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வேர் ஈச் ஐட்டம் இஸ் இண்டெக்ஸ்டு பை அன் இன்டிஜர். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எப்படி ஆகுதுன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு இண்டெக்ஸை கொடுத்துரும். ஓகேவா? நீங்கள் அரேஸில் பார்க்கும்போது அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, C++ படிக்கும்போது அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ நீங்கள் வந்து 4 நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே 0 to 4 டோட்டலாக 5 நம்பர்ஸ் அரேயில் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. 1 2 3 4 5. இப்போ அது இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அப்படின்னா இப்போ வந்து அந்த அரே நேம் வந்து நம்பர்னு வச்சுங்க. நம்பர் ஆஃப் 0னா ஃபஸ்ட் எலமெண்ட், நம்பர் ஆஃப் 1னா செகண்ட் எலமெண்ட், நம்பர் ஆஃப் 4னா 5th எலமெண்ட். ஓகேவா? ஸோ அப்போனா இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ப்ராசஸிங் பண்ணிக்கிறோம். பைத்தான் சீக்வன்ஸ் இஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் இஸ் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வேர் ஈச் ஐட்டம் இஸ் இண்டெக்ஸ்டு பை அன் இன்டிஜர். ஸோ த 3 types ஆஃப் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் அவைலபிள் இன் பைத்தான். ஓகே, 3 சீக்வன்ஸ் டேட்டா டைப் அவைலபிள் இன் பைத்தான். அது என்னென்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பைத்தான்ஸ் ஆர் என்னென்ன சீக்வன்ஸ் டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். ஓகே, வி வில் லேர்ன் அபவுட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்னா என்ன, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்ட்ரிங்னா எல்லாருக்கும் தெரியும், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நேமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம சேனல் எடுத்திங்கன்னா திங்க் இன் தமிழ்னா டீன்றது ஒரு கேரக்டர். ஓகே, HINK திங்க். ஓகே, ஒவ்வொன்றுமே ஒரு கேரக்டர். அது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை சேர்ந்து தான் திங்க் இன் தமிழ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர். அதை வந்து அதே போல் நம்ம நேம். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி நேம், அதெல்லாம் வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, அதை தான் ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங் இஸ் ஏ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். தீஸ் கேரக்டர்ஸ் மேபி அல்பாபெட்ஸாக இருக்கலாம், other digits or special characters including space. String values are enclosed either in a single quotation or okay
ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன சொல்லியிருக்கான், எது சிங்கிள் கொட்டேஷன் வரும், இல்லைன்னா நம்ம வந்து அது டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அவன் சொல்லியிருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிங்கிள் கொட்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ், எக்ஸாம்பிள் வந்து அல்லோன்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கான். ஆர் இன் டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ், சிங்கிள் கொட்டேஷன் மார்க் இல்லைனா டபுள் கொட்டேஷன் மார்க். இப்போ வந்து அல்லோன்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து டபுள் கொட்டேஷனும் யூஸ் பண்ணலாம். அல்லோ த கோட்ஸ் ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், தே ஆர் யூஸ்டு டு மார்க் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, அது பிகினிங் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு தான். அதை வந்து இப்போ வந்து நான் கோர்ஸுக்குள்ளே கொடுத்தேன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே, அதை தான் வந்து நம்ம வந்து கோர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1ல் ஈக்குவல் டு அல்லோ ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் HELLO, ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் உங்களுக்கு எல்லாமே அல்பாபெட்ஸ் தான் இருக்குது, கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஓகே, அது நோ இஷ்யூ. ஸ்ட்ரிங் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, பட் ஸ்ட்ரிங் 2வை பார்த்தீங்கன்னா வித்தின் கோட்ஸுக்குள்ளே 452ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நான் நார்மலாக என்ன சொல்லுவோம், 452ன்றது வந்து நம்பர்ஸ் தான். பட் அதே வந்து கோட்ஸுக்குள்ளே கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங்கு தான் அது ட்ரீட் பண்ணும். நீங்கள் இதை வந்து நம்பராக யூஸ் பண்ண முடியாது. இதே நான் வந்து இன்டிஜர் அதே STR2 ஈக்குவல் டு 452னா அது வந்து நம்பராக எடுத்துக்குவோம். டேட்டா டைப் வந்து நம்பர். பட் அதே கோர்ஸுக்குள்ளே கொடுத்துட்டாலையும் அது நம்பராக நீங்கள் கொடுத்தாலே அது வந்து பைத்தானோடைய இன்டர்பிரேட் என்ன ஆகும்னா அது வந்து ஸ்ட்ரிங்கை தான் அசியூம் பண்ணிக்கும். ஏன்னா வித்தின் கோர்ஸ்க்குள்ளே எது கொடுத்தாலையும், நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் சரி, ஸ்பெஷல் கேரக்டர், அண்டர்லைன், அண்டர்ஸ்கோர் எது கொடுத்தாலையும், லெட்டர்ஸ் கொடுத்தாலையும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து அசியூம் பண்ணிக்கும். ஓகே, வி cannot perform numerical operation on strings. ஓகே, வி cannot perform numerical ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் when the string contains a numeric value. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து நியூமரிக் வேல்யூஸ் இருக்குது 452ன்றது. பட் அதை நம்ம எதுவுமே வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு 5, ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு 10, ஸ்ட்ரிங் 1 ப்ளஸ் ஸ்ட்ரிங் 2னா இப்போ பர்ஃபார்ம் பண்ணலாம், ஆட் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து 452ன்றது வந்து ஸ்ட்ரிங்கு, அதை வந்து நீங்கள் எந்த ஆப்ரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. பர்ஃபார்ம் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு இது பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பைத்தானில் எல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸில் ரியல் டைம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது லிஸ்ட் டப்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட் இஸ் லிஸ்ட்? லிஸ்ட் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம் செப்பரேட்டட் பை கமாஸ் அண்ட் த ஐட்டம்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்கொயர் பிராக்கெட். அதுதான் முக்கியம். ஓகே, லிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ்னாவே நமக்கு தெரியும், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான், கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை தான் நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னா சீக்வன்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த சீக்வன்ஸில் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் லிஸ்ட். ஓகேவா, இது வந்து லிஸ்ட் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம் செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகே, ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் கமா போடுறோம். இப்போ உதாரணத்துக்கு என் நேமை, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்டு என்னுடைய சேலரி கொடுக்கணுன்னா என் ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் எம்ப்ளாயி நம்பர் போட்டு கமா, என்னுடைய நேம் ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்துட்டு கமா சேலரி. ஸோ இதுதான் ஒவ்வொன்றுத்தையும் வந்து கமா வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகே, கமா இஸ் எ செப்பரேட்டர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஐட்டம். So, list is a sequence of items separated by commas and the items are enclosed in square bracket. பார்த்துங்க, இதுதான் ஸ்கொயர் பிராக்கெட். ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதில் பிரேசஸ் போட்டுட்டிங்கன்னா, பேரந்தசிஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தப்பு, ராங் ஆகிடும். ஏன்னா அதை வந்து வேறு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, பேரந்தசிஸு, கர்லி பிரேசஸ்லாம் வேறு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லிஸ்ட்டுனா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே தான் டேட்டா ஐட்டத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டு கிரியேட் ஏ லிஸ்ட், எப்படி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோன்னா லிஸ்ட் 1ன்றது நேம். ஓகே, இப்போ நேம் ஆஃப் த லிஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இதே நான் வந்து அட்ரஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அட்ரஸ்னால் என்ன வரும், நம்ம டோர் நம்பர், ஓகே, ஸ்ட்ரீட் நேம், ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட் நேம், ஓகே, அதெல்லாம் வரும். மற்ற டீட்டெயிலாம் பின்கோடு எல்லாமே வரும் அட்ரஸில், நம்ம நேம்லாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து அட்ரஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அது மாதிரி கொடுக்கலாம். பட் இவன் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான், லிஸ்ட்டு 1ன்றது நேம் ஆஃப் த லிஸ்ட் ஈக்குவல் டு 5ன்றது இன்டீஜர் கொடுத்துருக்கான், கமா 3.54ன்றது ஃப்ளோட் வேல்யூஸ், கமா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸே கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்போம், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து அரேனா சிங்கிள் டேட்டா டைப்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் வந்து ஸ்ட்ரக்சர் யூனியன்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் ஒரே நேமில் கொடுத்தா தான் வந்து ஸ்ட்ரக்சர் யூனியன் சியில் படிச்சிருப்போம். இங்கே வந்து லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கொடுக்குறோம். இப்போ இன்டிஜர் டேட்டாவும் கொடுக்குறேன், ஃப்ளோட் டேட்டாவும் கொடுக்குறேன், அதே போல் ஸ்ட்ரிங், நியூ டெல்லின்ற ஸ்ட்ரிங்,
ஓகே 20C 45. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆஃப் டேட்டா வந்து ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணுறேன் லிஸ்ட்டில். ஓகே லிஸ்ட் ஒன்ல இந்த டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம் 1 2 3 4 5 டேட்டா ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் ஐட்டத்தை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஒன். லிஸ்ட் ஒன் இஸ் த நேம் ஆஃப் த லிஸ்ட். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அட்ரஸை கொடுத்துருக்கேன். ஓகே இல்லைனா ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எக்ஸாம்பிள் 101ன்னு வச்சுக்கோங்க. 101 ஓகே அண்டு கமா உன்னுடைய நேம் கார்த்தின்னு தான் கார்த்தி. ஓகே வித்தின் கோர்ஸ்க்குள்ளே ஏன்னா அது ஸ்ட்ரிங் வித்தின் கோர்ஸ்க்குள்ளே கார்த்தி. அதுக்கப்புறம் உன்னுடைய மார்க் சப்ஜெக்ட் மார்க் உதாரணத்துக்கு பைத்தானில் வந்து ஓகே 85. ஓகே அது மாதிரி மற்ற சப்ஜெக்டில் மார்க். ஓகே இது வந்து ஒரு லிஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட். இதை நான் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஒன் அந்த லிஸ்ட் நேமை கொடுக்குறேன். ஓகே நான் ஸ்டூடெண்ட் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா மார்க்குன்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண பிரிண்ட் ஆஃப் மார்க். ஓகே பிரிண்ட் ஆஃப் அட்ரஸ். ஓகே இப்போ அதை பிரிண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வருது பாருங்கள். ஓகே 5,3.4 நியூ டெல்லி 20C 45. ஓகே 20C நியூ டெல்லியும் வந்து ஸ்ட்ரிங். ஓகே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் ஃப்ளோட் இருக்குது. இதுதான் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. லிஸ்ட்டுன்றது என்னென்னா மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சது சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம் செப்பரேட்டட் பை கமாஸ் அண்ட் என்க்ளோஸ்ட் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஐட்டத்தை வந்து நம்ம இது பண்ணுறோம் செப்பரேட் பண்ணுறோம் கமா செப்பரேட்டட். பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் நேமை கொடுக்குறோம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே வந்து சேம் பர்பஸ் தான் டப்பிள்ஸ். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டப்பிள் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம் செப்பரேட்டட் பை கமா. அதே தான் ஏற்கனவே நம்ம படித்ததே தான் லிஸ்ட்டில் படித்ததே தான் வருது பாருங்கள். டப்பிள் இஸ் ஆல்சோ ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் செப்பரேட்டட் பை கமாஸ் அண்ட் ஐட்டம்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் parentheses. தட் இஸ் த ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ். ஓகே அங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம் லிஸ்ட்டில். ஓகே திஸ் இஸ் அன்லைக் லிஸ்ட் வேர் வேல்யூஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ப்ராக்கெட்ஸ். லிஸ்ட்டில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து வேல்யூஸை ஸ்பெசிஃபை பண்ணும். பட் வந்து இதில் வந்து parenthesesல யூஸ் பண்ணுவோம். உடனே நீங்கள் கேட்கலாம் சார் ரெண்டுமே ஒன்று இதில் அங்கே ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுறோம் இங்கே parentheses இதுக்கு போய் என்ன சார் டப்பிள் அதுக்கு நான் அதே யூஸ் பண்ணியிருப்பேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? மெயின் டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்ஸ் கிரியேட்டட் வி கேனாட் சேஞ்ச் த டப்பிள். பட் லிஸ்ட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூஸை அப்டேட் பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் டப்பிள்ஸ்னால் ஒன்ஸ் கிரியேட்டட்னா அதை வந்து யூ கேனாட் சேஞ்ச் த டப்பிள்ஸ். இதை தான் வந்து நம்ம டெர்மினாலஜி படி சொன்னோம்னா மியூட்டபிள் அன்மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள்னால் சேஞ்சபிள் இம்யூட்டபிள்னா நாட் சேஞ்சபிள். ஓகே மியூட்டபிள்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் லிஸ்ட்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் இம்யூட்டபிள் மீன்ஸ் வி கேன் நாட் சேஞ்ச். ஓகே இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நான் க்ரியேட் பண்ணால் டபிள்ஸ் வந்து அதை வந்து அதே தான் வேல்யூஸ் அதை வந்து மாடிஃபை பண்ண முடியும் அப்டேட் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணணுமே சார் எப்படி நான் க்ரியேட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாமல் டபுள் பட் நான் அப்டேட் பண்ணேன்னா அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னா அதுக்கு வந்து டைரெக்டாக பண்ண முடியாது. இன்டெரக்டாக சம் அதர் வேஸ் நம்ம பண்ணிவிட்டு பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ எப்படி ஒரு நம்ம லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் தான் டப்பிள்ஸ் அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதில் இங்கே வந்து parentheses போடும். டப்பிள் 1 = 10, 20, ஆப்பிள்ன்றது ஸ்ட்ரிங்கு 3.4 அண்ட் ஏன்றது ஸ்ட்ரிங். ஓகே ஸோ இதை தான் வந்து ஒரு டப்பிள் 1 க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணுறேன் பிரிண்ட் ஆஃப் டப்பிள் 1. இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் 1 பார்க்கும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துச்சு. இங்கே வந்து இப்போ டப்பிளில் பார்க்கும்போது பிரிண்ட் ஆஃப் டப்பிள் 1 போது ஓகே parentheses வருது. ஓகே 10, 20, ஆப்பிள் 3.4 ஏ. ஸோ இதுதான் டப்பிள். ஓகே இதை மெயின் பாயிண்ட் வந்து ஐட்டம் செப்பரேட்டட் பை கமாஸ் அண்ட் என்க்ளோஸ்ட் இன் parentheses. அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே parentheses. அதே போல் இது வந்து இம்யூட்டபிள். ஓகே ஒன்ஸ் மியூட்டபிள்னால் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து இம்யூட்டபிள்னா cannot சேஞ்ச் த டப்பிள் வேல்யூஸ். ஓகே இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இது இப்போ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா சீக்வன்ஸ்னால் என்னன்றதை பார்த்துருக்கோம். சீக்வன்ஸ்னால் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே ஸோ அப்படின்னும்போது அதில் வந்து 3 டேட்டா டைப் வருது. ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டுன்னா என்ன டப்பிள்ஸ்னால் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் ஒரு எக்ஸாம்பிள் செட் பார்த்தோம். அதே போல் வந்து எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும்ன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே இதை ஒரே வீடியோவில் நான் போடலான்னு நினச்சேன். ஒரே வீடியோனா 1/2 hour 40 minutes ஆகும். உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரி புரியுது. அதனால் ஷார்ட் வீடியோவாக போடுறோம். ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு வீடியோ 10 minutes 15 minutesல போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த நம்ம சேனலில் வந்து
தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே போல் என்ஜினியரிங்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சேனலில். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸும் நாங்கள் லிங்க்கு கொடுக்குறோம். நீங்கள் அதையும் பாருங்கள். நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்க த்ரூஅவுட் நீங்கள் அப்படியே வந்து எல்லாமே இப்போது நம்ம நீங்கள் என்ஜினியரிங் படிக்கும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதெல்லாம் அப்படியே வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த சேனலில் என்ஜினியரிங் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம்.